டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் ஹசீனா மேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் ஹிந்தி சிக்ஸ்த்து சாப்டர். இது ஒரு போயமை வந்து ஹிந்தியில் கவிதா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பத்தியன்னு சொல்லுவாங்க. இந்த கவிதையை வந்து எழுதுனது யாரு அப்படின்னா ஹரி கிருஷ்ணதாஸ் குப்தர். கவிதா கா நாம் நாவ் பனாவோ நாவ் பனாவோ, கவி கா நாம் ஹரி கிருஷ்ணதாஸ் குப்தர். உங்களுடைய எக்ஸாமுக்கு வந்து ஒரு போயம் 2 லெசன் இருக்கு. அதனால இந்த இந்த பொயட் யாரு அப்படிங்கிற கொஸ்டின் வந்து வரும். ஸோ அதனால எழுதி படிச்சுக்கோங்க. போயமோட பேர் என்ன? நாவ் பனாவோ நாவ் பனாவோ. ஓகே, இதுல 2 பேர் வர்றாங்க. ஒன்னு வந்து சிஸ்டர், இன்னொன்னு வந்து பிரதர். இப்ப இந்த சிஸ்டர் தான் வந்து அண்ணனை கூப்பிட்டு, நம்ம வந்து மழை நிறைய பெய்யுது, இந்த மழை தண்ணியில வந்து நம்ம போட் செஞ்சு விட்டா சூப்பரா இருக்கும், பேப்பர்ல போட் செய்யலாம் வாங்கண்ணே, எனக்கு நீங்களும் நானும் சேர்ந்து போட் செஞ்சு விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த போயம் ஃபுல்லாவே வந்து கொஞ்சம் சயின்ஸ் டேர்ம் வரும், கொஞ்சம் வந்து சயின்ஸ் டேர்ம் வந்து மேக்சிமம் இருக்கும், அதுக்கப்புறம் ரைமிங் வேர்ட்ஸ்லாம் வரும். ஸோ இதுல என்ன என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாவ் பனாவோ. நாவ் அப்படின்னா போட்டு. இவங்க செய்யக்கூடிய போட் வந்து பேப்பர் போட். ஸோ கலர்ஃபுல் பேப்பர், சிஸ்ஸர் இதெல்லாம் யூஸ் பண்ணி போட் செய்யணும். அப்படி போட் செய்யறதுக்கு காசு வேணும்ல, அந்த கலர்ஃபுல்லான பேப்பர் வாங்க. அப்படி பேப்பர்லாம் வாங்குறதா இருந்தா உங்க உண்டியில இருந்து எடுத்து அந்த காசுல எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுங்க. போட்ஸ் அந்த தண்ணி ஓடிட்டு இருக்கும் போதே நம்ம போட் விட்டாதான் அந்த பேப்பர் போட் என்ன செய்யும், நல்லா மூவ் ஆகி போகும். அதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கும். அதனால கொஞ்சம் சீக்கிரம் வாங்கனே அப்படின்னு சொல்லி பாடுற பாட்டு தான் இது. நாவ் பனாவோ பையா மேரே ஜல்தி ஆவோ, சீக்கிரம் வாங்க. வக் தேக்கோ பானி ஆயா ஹை, கிர் கிர் கர் பாதல் छाया है, सात समुंदर भर लाया है. இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது கிளவுடு, பிளாக் கிளவுட்னாலதான் நமக்கு என்ன வரப்போகுது, மழை வரப்போகுது. பிளாக் கிளவுடு நிறைய இருக்கு, நிறைய பிளாக் கிளவுட் இருக்கு அப்படின்னா ரொம்ப நேரம் வரைக்கும் மழை பெய்ய போகுது. இந்த மழை எப்படி உருவாச்சு? சாத் சமுந்தர், 7 கடல்ல இருக்கக்கூடிய தண்ணி ஹீட் ஆகி கிளவுடா ஃபார்ம் ஆகி, அந்த கிளவுடுல, அந்த பிளாக் கிளவுடா மாறின பிறகு அந்த கிளவுடுல குளிர்ந்த காத்து பட்டு அந்த கிளவுட்ல இருந்து வரக்கூடிய தண்ணி தான் அந்த மழை தண்ணியா வந்திருக்கு. சோ ரொம்ப நேரம் வரைக்கும் மழை பெய்ய போகுது, சீக்கிரம் வாங்கன்னே பேப்பர் போட்டை செஞ்சிடலாம். तुम रस का सागर भर लावो भैया मेरे जल्दी आवो, பானி சச்முச் खूब படேகா. கண்டிப்பா இன்னைக்கு தண்ணி வந்து பயங்கரமான மழையோட தண்ணி வந்து வரப்போகுது. லம்பி சௌடி கலி பரேகா, நம்மளுடைய தெரு முழுக்க தண்ணி நிக்க போகுது. லாக்கர் கர்மே நதி தரேகா, வீட்டுல கூட நதியா மாற வாய்ப்பு இருக்கு. ஐசேமே தும்பி லஹராவோ பையா மேரே ஜல்தி ஆவோ. இப்ப சீக்கிரம் வந்தோம்னா நம்ம என்ன செய்யலாம், பேப்பர் போட் செஞ்சு இந்த தண்ணியில விடலாம். குல்லக் பாரி அப்படி கோலோ, ஹல்கி மேரி நஹி டட்டோலோ. இப்ப இந்த பேப்பர் போட் செய்யணும்னா கலர்ஃபுல்லான பேப்பர் வேணும். அந்த பேப்பர் வாங்குறதுக்கு காசு வேணும். அந்த காசு எங்க இருக்கு? இவங்க சேர்த்து வச்சிருக்காங்க. எதுல சேர்த்து வச்சிருக்காங்க? குல்லக்ல, அதாவது உண்டியல்ல. இந்த உண்டியல் வந்து உன்னோட உண்டியல்ல இருக்கக்கூடிய காசை எடு. ஏன்னா நீ தான் நிறைய என்ன என்ன செஞ்சு வச்சிருக்க, சேர்த்து வச்சிருக்க. என்னோட உண்டியல்ல வந்து காசு ரொம்ப கம்மியா இருக்கு, உண்டியலும் ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. பைசே நயே நயே ஹி ரோலோ, புது புது காயினா நீ என்ன செய், சர்ச் பண்ணி எடுத்து அந்த காசுல இருந்து கலர்ஃபுல்லான பேப்பர், பாஜாருக்கு சீக்கிரமா போய் கலர்ஃபுல்லான பேப்பர் வாங்கிட்டு வா. காகஸ் சம்கீலா, காகஸ் அப்படின்னா பேப்பர், சம்கீலா அப்படின்னா கலர்ஃபுல். என்னென்ன கலர் பேப்பர் வேணும்னு சொல்றா? லால், ஹரா, நீலா, பீலா, ரெட்டு, கிரீன், ப்ளூ, எல்லோ. இந்த கலர்ஃபுல்லான பேப்பர்ஸ் எல்லாம் வேணும். அதோட சேர்த்து என்னெல்லாம் வேணும்? கைச்சி, சுட்கி, ஹாத் சலாவோ, அதாவது கொஞ்சம் ஸ்பீடாவே போய் எடுத்துட்டு வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு சிஸ்டரையும் கொண்டு வந்துரு. छप छप कर कूड़े से अड़ती बूंदों बूंदों लहरों लड़ती बढ़ती सबकी आंखों சடுத்தி கடுத்தி. இப்போதைக்கு மழை என்ன செய்யாது, நிக்காது. அந்த பெய்யக்கூடிய மழை வந்து என்ன செய்யுது, கடல் அலையில வந்து படுது. சோ அதாவது பெய்யக்கூடிய மழை வந்து கடல்லையுமே வந்து என்ன செய்யுது, பெய்யுது. சோ எல்லாரும் என்ன செய்யறாங்க, இத வந்து பாக்குறாங்க. நாவ் தைரா முஜ்கோ ஹர்சாவோ,
இப்ப இந்த டைம்ல வந்து நம்ம போட்டு தண்ணியில விட்டோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். क्या कहते मेरे क्या बस का क्यों तब फिर यह किसके बस का कोट सभी है பஸ் ஆலஸ்கா. என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான். அதாவது நாவ் செய்யணும்னா சீக்கிரமா போய் வாங்கிட்டு வந்து செய்யணும். ஏன்னா மழை ரொம்ப நேரம் வரைக்கும் பெய்ய போகுது. அதுக்குள்ள நம்ம வந்து என்ன செஞ்சிடணும், போட்டை ரெடி பண்ணிட்டோம்னா தண்ணியில விடலாம், பார்த்து சந்தோஷப்படலாம். இப்ப இதுல வந்து இடையில நீ இவ்வளவு சீக்கிரம் வராம இருக்க காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய சோம்பேறித்தனம். அந்த ஆலஸ் அப்படின்னா சோம்பேறித்தனம். அந்த சோம்பேறித்தனம் இல்லாம இருந்துச்சுன்னா அதை விட்டுட்டு நீ வந்தீன்னா எதை வேணாலும் நீ என்ன செய்யலாம். இந்த சோம்பேறித்தனம் வந்து இந்த போயத்துல இந்த இடத்துக்கு மட்டும் இல்ல, எல்லார்கிட்டயுமே இந்த சோம்பேறித்தனம் இருக்கும். சோம்பேறித்தனத்துக்கு ஒரு டெபினிஷன் இருக்கு. என்னது? இந்த வேலையை வந்து பிறவு பார்த்துக்கலாம், பிறவு செய்யலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விடக்கூடிய வேலைகள் தான் சோம்பேறித்தனத்தினாலதான் விடுறது. சோ இந்த சோம்பேறித்தனத்தை விட்டு நம்ம ஒதுங்கி வந்தோம்னா எதை வேணாலும் என்ன செய்யலாம், என்ன விஷயத்த வேணாலும் எந்த சாதனையை வேணாலும் செஞ்சு காட்டலாம். ஒரு இதுல வந்து எதை பத்தி பேசியிருந்தாங்க, 7 கடல்ல உள்ள தண்ணி ஹீட் ஆகி பிளாக் கிளவுடா ஃபார்ம் ஆகி அதுல குளிர்ந்த காத்து பட்டு மழை தண்ணி பெய்யுது, மழை தண்ணியா வருது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு நல்ல மாரலா என்ன சொல்லியிருந்தாங்க, சோம்பேறித்தனத்தை விட்டு வரும்போதுதான் நம்ம என்ன நடக்கும், ஒரு வெற்றிங்கிற ஒரு விஷயத்த வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறது. அதனாலதான் அடிக்கடி இந்த லைன்ல என்ன வந்துட்டே இருக்கும், பையா மேரே ஜல்தி ஆவோ, பையா மேரே ஜல்தி ஆவோ அப்படிங்கிற லைன் வந்து வரும். சரி, அதுக்கப்புறம் ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா அடுத்தி, படுத்தி, கடுத்தி, சடுத்தி, லடுத்தி. லாஸ்ட் 2 லெட்டர் வந்து சேமா இருக்கும், ரைமிங்கா இருக்கும். சலாவோ, ஆவோ இதெல்லாம் ரைமிங் வேர்ட்ஸ். சம்கீலா, பீலா, ரங்கீலா, நீலா. இப்ப நான் நடத்துறேன், நீங்க என்ன செய்யணும்னா உங்களுடைய லேர்னிங் நோட்டை எடுத்து அந்த லேர்னிங் நோட்ல துக்வாலே சப்த, அதுக்கப்புறம் நியூ வேர்ட்ஸ், நயே சப்த இதெல்லாம் எழுதி பார்க்கணும். அதே மாதிரி சன்யுக்த அக்ஷர்லாம் வந்திருக்கு, இந்த சன்யுக்த அக்ஷர்லாம் என்ன செய்யணும், எழுதி பார்க்கணும். தீரே, தீரேனா ஸ்லோ, ஜல்தினா ஃபாஸ்ட். இந்த ஜல்திங்கிற வேர்டு வந்து அடிக்கடி வந்ததுனால இதுக்கு ஆப்போசிட் கேட்க வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க என்ன செய்யுங்க, இதையும் படிச்சிருங்க. தீரே, தீரே, ஜல்தி. தீரேனா ஸ்லோ, ஜல்தினா ஃபாஸ்ட். தீரே, ஜல்தி இதையும் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரைமிங் வேர்ட்ஸ் படிச்சுக்கோங்க. கவிகா நாம், கவிதா கா நாம் பார்த்துட்டு போயிருங்க. குல்லக், குல்லக்லாம் சன்யுக்த அக்ஷர் தான். இல் ல போட்டு வரக்கூடிய வேர்ட்ஸ் வந்து கேட்பாங்க. இம் ம போட்டு வரக்கூடிய வேர்ட்ஸ் வந்து கேட்பாங்க. இல் ல இந்த மாதிரி வரக்கூடிய வேர்ட்ஸ், இம் ம இச்சு ச இதெல்லாம் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு போயிருங்க. ஒரு 2 வேர்ட்ஸ் வந்து பார்த்து வச்சுட்டு போயிருங்க. பச்சா, அம்மா, ஓகேவா? அதுக்கப்புறம் பாய், பெஹன், பானி. பானிக்கு பரியாய் வாட்சி பார்த்துட்டு போயிருங்க. நீர், பானி, ஜல். ஓகேவா? நீர், பானி, ஜல். ஓகே, இவ்வளவுதான். ஸோ எக்ஸாம் நல்லபடியா எழுதிட்டு வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல என்னுடைய ஃபோன் நம்பர் நான் ஏற்கனவே போன வீடியோல கொடுத்திருப்பேன். எதுவும் பிடிஎஃப் இருந்தா அனுப்பி வைங்க, அதையும் நான் டீச் பண்றேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.